ஐந்தாம் நாளில் வைஷ்ணவி ரூபத்தில் அருள் புரிகிறாள். ஐந்தாவது நாளில் அம்பாளுக்கு பாரிஜாத மலர்களாலும் விப்புதி பச்சையாலும் பூஜித்து நேவேத்தியமாக தயிர் சாதமும் மாதுளம் பழமும் அளிக்க வேண்டும். இந்நாளில் பந்துளராளி ராகத்தில் பாடினால் அம்பாள் நமக்கு செல்வ செழிப்பை அளிப்பாள் என நம்பப்படுகின்றது. ஆறாம் நாள் இந்திராணி ரூபத்தில் அருள் புரிகிறாள். இந்நாளில் அம்பாளுக்கு செம்பருத்தி பூவாலும் சந்தன இலையாலும் அர்ச்சனை செய்து நேவேத்தியமாக தேங்காய் சாதமும் நார்த்தம் பழமும் அளிக்க வேண்டும். இந்நாளில் நீலாம்பரி ராகத்தில் அம்பாளை பாடினால் தீராத கவலைகள் தீரும் என நம்பப்படுகின்றது. ஏழாம் நாளில் அம்பாள் சரஸ்வதி தேவியாக அருள் புரிகிறாள். அம்பாளுக்கு சாம்பவி என்ற பெயரும் உண்டு. நவராத்திரியின் 7வது நாளில் அம்பாளுக்கு தாழம்பூவும் தும்பை பூவும் கொண்டு அர்ச்சனை செய்து நேவேத்தியமாக பேரிச்சப்பழமும் எலுமிச்சை பழமும் அளிக்க வேண்டும். இந்நாளில் பிலாகரி ராகத்தில் அம்பாளை பாடினால் ஞானம் பெருகும் என்று நம்பப்படுகின்றது.